வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. வாங்க 2 பிப்ரவரி 2024 வெள்ளிக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் சாலை பாதுகாப்பு மாதத்தை குறித்த விழிப்புணர்வு பேருந்து கண்காட்சி நடைபெற்றது. இதனை கள்ளக்குறிச்சி மாவட்ட டிஎஸ்பி துவங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 14 வரை சாலை பாதுகாப்பு மாதமாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பேருந்து நிலையத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து பேருந்து கண்காட்சியினை கள்ளக்குறிச்சி மாவட்ட டிஎஸ்பி துவங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலரை தாக்கிய ஊராட்சி செயலாளரை கைது செய்ய காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரம் திருவரங்கம் நகர் பகுதியில் உள்ள ஐஸ் பேக்டரியில் இருவரை திட்டி தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பெருவாங்கூர் கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து தங்கம் மற்றும் பணம் திருட்டு, போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பு பகுதியில் கள்ளக்குறிச்சி நகர பாமக சார்பில் பொதுமக்களுக்கு காடுவெட்டி குரு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பு பகுதியில் காடுவெட்டி குரு அவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட வன்னியர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செங்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் காலை சிற்றுண்டியின் தரத்தை குறித்து மாணவர்களுடன் அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் உணவருந்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் கல்வி உதவி தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தந்தை பெரியார் நகரில் வாலிபரை தாக்கிய 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 157 காவலர்கள் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக பணியிடை மாற்றம் செய்து கள்ளக்குறிச்சி எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தியாகதுருவம் பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 17வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மணிமுத்தாறு அணையில் கரைப்பகுதியில் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பலவற்றை சேதப்படுத்திய 22 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திங்கட்கிழமை அன்று மணிமுத்தாறு அணையின் கரைப்பகுதியில் ஒருவர் சடலமாக இருந்ததை முன்னிட்டு மீனவ சங்கத்தினர் தான் இதற்கு காரணம் என்று இறந்தவரின் உறவினர்கள் இத்தகைய செயலில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நீலமங்கலம் அருகே சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த முதியவர் மீது ஆட்டோ மோதி முதியவர் உயிரிழப்பு, போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற முதல்வரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அந்த திட்டம் பற்றி ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு பிள்ளையார் கோவில் அருகே குடிநீர் பிரச்சனை காரணமாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள கழுமரம் கிராமத்தில் புதிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு பூமி பூஜை நேற்றைய தினம் போடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்தாம்பிகை சமேத ஸ்ரீ
அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் மேல்தளம் சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள தென் செட்டியனந்தல் கிராமத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுவன் மாயம். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நடைபெற்ற அம்பி படப்பிடிப்பின் போது முடித்திருத்தும் தொழிலாளர்களை சந்தித்தார் நடிகர் ரோபோ சங்கர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குன்னத்தூர் கிராமம் அருகே பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர். இந்த நிகழ்வு நேற்றைய முன்தினம் நடைபெற்றது. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காம நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் நாளை செய்திகளோடு நாளை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.